வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். காசிகால பைரவி பைரவராப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவசரணம் காசிதேவ குலபண்டார வேதாச்சாரியார் திருப்பாரமாப்பணம் சரணம் காசிதேவபுரி தவதிரோ கிணராமனபுரி திருப்பாரமாப்பணம் சரணம் பரம சிறுபம்பரேஸ்வரி நரஹரி பாபாஜி திருவடியாப்பணம் சரணம் ஓம் ஸ்ரீம் காலபைரவாய கடாச்சம் ஓம் ஐம் சோனபைரவேஸ்வரி ஓங்கிலும் யோகபேஷபச்சம் சங்குரு பைரவாய் மங்களம் ஓம் ஸ்ரீம் கிருமை ஜெகன்மாதா பிதா பரம சிறுபம் வேத பைரவம் திருவடியாப்பணம் சரணம் ஓங்கிலும் நம சிவாய பைரவ சிவம் ஓம் ஜெகன்மாதா யோகமாயா புவனேஸ்வரி தேவி காசிகால பைரவி பைரவர் அர்ப்பணம் சரணம். இன்னைக்கு ஒரு ஜோதிட சம்பந்தமான ஆன்மீக தகவல். திதி விஷ்ணு ததா வாரக நட்சத்திர விஷ்ணு தேவசா யோகசகரணம் சைவ சர்வ விஷ்ணுமாயா ஜெகத்குரு குருபர்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமः. ஜெயந்தி மந்திரகாளி பத்ரகாளி கபாலி துர்கா சமா சிவாராத்திரி ஸ்வஹா சுதா நமஸ்துதே. அதாவது நேற்று நான் இந்த நட்சத்திரங்கள், அதாவது பெண்ணோட நட்சத்திரத்துக்கும் என்னென்ன ஆண்கள் நட்சத்திரம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி குமல் சுவாமி என்ற புக்கில் எடுக்கப்பட்ட ஒரு ரகசிய குறிப்புகள். அது ஜோதிட அன்பர்களுக்கு இது ரொம்ப தேவைப்படும், குருமார்களுக்கு இது ரொம்ப தேவைப்படும். ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை, நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் அப்பா அம்மாங்கள் பாடுபடுறாங்க. அதனால இது ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு, ரிஷிகள் நம்மளுக்காக எழுதி வச்ச ஒரு பொக்கிஷன். ரெண்டாவது அடுத்த ஒரு ரெண்டாவது பாகம் ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள நட்சத்திர பொருத்தத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். இது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பா அம்மாவுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு குறிப்பாக இருக்கும். திருமணம் முடிக்கிற காலகட்டத்தில் இது முக்கியமான ஒரு குறிப்பாக இருக்கும். அதாவது ஒரு பெண் நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்தையும் ஆயிலி நட்சத்திரம் சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்து அது வம்ச நாசம் சொல்லி சித்திரங்கள் எழுதி வச்சுருக்காங்க. இது ராசிக்கும் பார்க்கணும். ராசி சந்திரன் எங்கே நிற்கிறாரோ அதான் ராசி பாருங்களேன், அதுதான் நட்சத்திரம் வரும். சந்திர பகவான் எந்த நட்சத்திர கால் நிற்கிறோ அதான் நட்சத்திரம். அப்போ அந்த நட்சத்திரப்படியும் பார்க்கணும். ரெண்டாவது முக்கியமான ஒரு குறிப்பு என்ன லக்னமோ லக்னத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ பெண்ணுக்கு அந்த நட்சத்திரத்தையும் எடுத்துக்கிட்டு, ஆணுக்கு என்ன லக்னமோ அந்த லக்னத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதிக்கும் எந்த நட்சத்திரம் நிற்கிறாரோ அந்த 2 நட்சத்திரத்துக்கும் இது வருதா பார்க்கணும். அதாவது கார்த்திகை நட்சத்திரமும் ஆயிலி நட்சத்திரமும் ஒன்றா சேர்த்தால் வம்ச நாசம். அதாவது குழந்தைகள் பிறக்காது, குழந்தைகள் பிறந்தாலும் அது அப்பா அம்மாவுக்கு ஒரு உபயோகம் இல்லாமல் போகலாம், குழந்தைகளோட வளர்ச்சி நாசமாகலாம் சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது. இது எனக்கு அனுபவத்தில் சில உண்மையாக தெரியுது. ரெண்டாவது யாரையும் பயமுத்துறதுக்காக இல்லை, இது ஒரு விழிப்புணர்வு தான். இது ஜோதிட சாஸ்திர ஒரு விழிப்புணர்வு. இது திருப்பி சொல்லுவேன், இந்த கணிப்பு இந்த குறிப்பெல்லாம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் தான் சரியாக வருது. திருப்பி நான் சொல்கிறேன், வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் தான் சரியாக வருது. திருக்கணித பஞ்சாங்கத்தில் திருக்கணித பயம் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். திருக்கணித மேதைகள்லாம் இருக்காங்க, அதான் இருந்துட்டு போகிறாங்க. ஆனால் என்னோட கணிப்பில் இந்த வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சரியாக வருது. இது மொதல் குறிப்பு. ரெண்டாவது நட்சத்திரம் பெண் மிருகசீரிடமும் ஆண் பூரமும் ஒன்றா சேர்த்தா தம்பதிகள் உள்ள சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் ஆயுள் காலம் முழுவதும். அதாவது கணவன் மனையும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது மிருகசீர நட்சத்திரமும் பூர நட்சத்திரம் ஒன்றா சேர்த்தால் அதாவது கணவன் மனையும் சண்டை இருந்துக்கிட்டே இருக்குமா. ஆயிலி நட்சத்திரமும் சுவாதி நட்சத்திரம் ஒன்றா சேர்த்தால் அதுவும் வம்ச நாசம், குழந்தைங்களுக்கு ரொம்ப பாதிப்பு வரும், குழந்தைகள் வளர்ச்சி இல்லாமல் கூட போகலாம். அதாவது ஆயிலி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் ஒன்றா சேர்த்தால். அடுத்தது மக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஒன்றா சேர்த்தால் பிள்ளைகள் கூட இல்லாமல் போகலாம். அதாவது மக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஒன்றா சேர்த்தால் பிள்ளைகள் இல்லாமல் போகலாம். அடுத்தது ஐந்தாவது உத்திர நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ஒன்றா சேர்த்தால் பகை தம்பதிகள் பிரிஞ்சு வாழ்வாங்களாம். அப்பப்போ பிரிஞ்சு வாழ்வாங்களாம். பகை ஏற்பட்டு அப்பப்போ பிரிஞ்சு வாழ்வாங்க. அதாவது பெண் உத்திர நட்சத்திரம் ஆண் கேட்டை நட்சத்திரம் சேர்த்தால். அடுத்தது ஆறாவது குறிப்பு பெண் அஸ்த நட்சத்திரம் ஆண் மூல நட்சத்திரம் சேர்த்தால் தரித்திர தோஷம் வரும், குடும்பம் எப்பயுமே தரித்திரமாக வாழுமா. அதாவது பெண் அஸ்த நட்சத்திரமும் ஆண் மூல நட்சத்திரம் சேர்த்தால் தரித்திரமாக வாழ்வாங்களான்னு ஒரு சாஸ்திரம் சொல்லுது. இது சரியாக தான் வருது. நான் இந்த மற்ற குடும்பங்களோட விஷயங்கள் நம்ம சொல்லக்கூடாது இல்லையா. ஆனால் இது கணிப்பு சரியாக இருக்கிறதால ஒரு விழிப்புணர்வு இருக்கட்டும்னு சொல்லி சொல்கிறேன்.
7வது குறிப்பு வந்து பெண் சித்திர நட்சத்திரமாக இருந்து ஆண் வந்து பூராட நட்சத்திரமாக இருந்தாலும் அது வந்து வம்சநாசம் தான். அதாவது அந்த குடும்பமே வந்து பாதிப்புக்குள்ளாகும். இதை வந்து ஜோதிட ரகசிய குறிப்புகள் எல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லா குருமார்களும். 8வது நட்சத்திரம் வந்து பெண் விசாகமாக இருந்து ஆண் திருவோணமாக இருந்தால் சக்காலாத்தி வருவாள் சொல்லி போடுது. எப்படின்னா சக்காலாத்தின்னு நமக்கு தெரியல, கணவனுக்கு 2வது திருமணம் அமைகிற மாதிரி ஒரு சின்ன வீடுன்னு சொல்லுவாங்க, தப்பாக வச்சுக்காதீங்க, சின்ன வீடுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு சக்காலாத்தி வருவாங்களாம். அதாவது பெண் விசாக நட்சத்திரமாக இருந்து ஆண் திருவோணமாக இருந்தால் வருவாள். 9வது குறிப்பு வந்து பெண் வந்து அனுஷமாக இருந்து பெண் அனுஷ நட்சத்திரமாக இருந்து ஆண் அவிட்ட நட்சத்திரமாக இருந்தால் வம்ச நாசம். அதுவும் ஒரு வகையில் வம்ச நாசம் தான். அந்த நட்சத்திரம் இன்னும் சேர்க்கக்கூடாது. அதாவது பெண் அனுஷமாக இருந்து ஆண் அவிட்டமாக இருந்தால். 10வது குறிப்பு வந்து பெண் கேட்டையாக இருந்து ஆண் சதயமாக இருந்தால் புத்திர தோஷம், புத்திரை விருத்தி இல்லாமல் போகலாம், பிள்ளைகள் ஊனமாக பிறக்கலாம், பிள்ளைகள் விருத்தி இல்லாமல் போகலாம், பிள்ளைங்களுக்கு தோஷம் வரும். இதெல்லாம் வந்து அனுபவத்தில் உண்மையாக தெரியுது. 11வது குறிப்பு வந்து பெண் திருவோணமாக இருந்து ஆண் அஸ்வினியாக இருந்தால் தம்பதிகள் பிரிஞ்சு வாழ்வாங்க. அந்த கணவன் மனைவியும் பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். 12வது குறிப்பு வந்து பெண் அவிட்டமாக இருந்து ஆண் பரணி நட்சத்திரமாக இருந்தால் அதுவும் வகையில் வம்சநாசம். 13வது பெண் சதயமாக இருந்து ஆண் வந்து கீர்த்திகை நட்சத்திரமாக இருந்தால் அதுவும் ஒரு வகையில் வம்சநாசம் தான். அதுவும் வகையில் வம்சநாசம். 14வது குறிப்பு வந்து பெண் உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருந்து ஆண் மிருகசீர நட்சத்திரமாக இருந்தால் தம்பதிகள் பிரிஞ்சு வாழ்வாங்க. கணவன் மனைவி கல்யாணம் பண்ணி கொஞ்சம் கழிச்சு பிரிஞ்சு வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பெண் ரேவதியாக இருந்து ஆண் திருவாதிரையாக இருந்தால் அதுவும் ஒரு வகையில் வந்து தம்பதிகள் வந்து வெறுப்போடு வாழ்வாங்க. சில பேர் ஒரே வீட்டில் இருப்பாங்க, 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? அது வந்து பெண் வந்து ரேவதியாக இருந்து ஆண் திருவாதிரையாக இருந்தால் கண்டிப்பாக இது வந்து ஒரு வெறுப்பு வந்து இது உண்டாகும். இது ரொம்ப வெறுப்பு உண்டாகும். இதில் ஏன் நான் சொல்கிறேன்னா, இது வந்து யாரையும் பயமுறுத்துறதுக்கோ இல்லை வந்து ஒரு விழிப்புணர்வு யாரையும் வந்து ஜோதிடத்தை நம்பணும்னு சொல்லி நான் சொல்ல கிடையாது. இது வந்து ஒரு முன்னெச்சரிக்கை. நீ கண்டிப்பாக வந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் பொருத்தம் பார்ப்பீங்க, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும். அப்போ இது வந்து அப்பா அம்மாவுக்கு இது ஒரு சில பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இந்த பொறுத்த விஷயத்தை கொஞ்சம் வளர்க்குங்கய்யா, என்னென்ன செய்து சேர்க்கக்கூடாது, சேர்க்கணும், இது முக்கியமான ஒரு குறிப்பு, இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம வந்து இந்த ஆடியோ வந்து எல்லா குருக்களுக்கும் அனுப்புங்க, எல்லா பேர்த்துக்கும் அனுப்புங்க. ஏன்னா நீங்கள் பாருங்கள், நேற்று நான் ஒரு ஆடியோ போட்டேன், இந்த நட்சத்திர குறிப்பப்பட்டு 600 பேர் ஒரே நாள் பார்த்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ எத்தனை பேருக்கு நீங்கள் அனுப்புனா, இதுதான் வந்து ரிஷிகள் நம்மளுக்கு எழுதி வச்ச ஒரு பொக்கிஷன். இது ரொம்ப ஒரு கரெக்டாக இருக்குது. ஆனால் திருப்பி சொல்கிறேன், வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்த்த பஞ்சாங்கத்தம் ஜாதகத்துக்கு தான் இது கரெக்டாக பொருந்துது. அதுக்காக நான் வந்து வாக்கியம் சரி, திருக்கணிதம் சரி, வாக்கியம் தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். அதை சொல்லக்கூடாது. அது அவங்க திறமையை பொறுத்து. ஏன்னா மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். ஏன்னா இது இன்றைக்கி வந்து நம்ம ரிஷிகளோட கணிப்புப்படி பார்த்தால் வருங்காலத்தில் வந்து பஞ்சாங்க சாஸ்திரத்தோட கருத்துக்கள், ஆன்மீக குறிப்புகள்லாம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. இது வந்து மலேசியா மக்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டுமேன்னு சொல்லி தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான குறிப்பு. நான் எழுதப்பட்ட குறிப்பு இல்லை. இது வந்து குமாரசுவாமியம் என்று சொல்லப்பட்ட ஒரு சாஸ்திரத்தில் அகத்தியர் முனிவருக்கு முருகன் உபதேசம் பண்ணது. இது ரொம்ப விசேஷமானது. ஓம் கிரீம் நமசிவாய பைரவ சிவம். அதை என்ன சொல்கிறேன்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் நம்பணும். ரிஷிகள் நம்மளுக்காக எழுதி வச்ச ஒரு பொக்கிஷம். 12 வயதுக்கு மேலே உள்ள ஆண் பெண் பிள்ளைங்களுக்கும் நான் சொல்லிக் கொடுத்த இந்த சிராத்தத்தை சொல்லிக் கொடுங்க. குத்துவலுக்கு ஏற்றி வச்சு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை 108 முறை மகாலட்சுமி மகாமந்திரமும், மகாலட்சுமி காயத்ரி காயத்ரி மந்திரமாவது, பைரவர் காயத்ரி மந்திரமாவது கண்டிப்பாக 108 முறையாக சொல்லுங்கள். பொம்பளை பிள்ளைங்கள கண்டிப்பாக சொல்லணும், ஆம்பளை பிள்ளைங்க கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா அதுதான் அவங்க மந்திரங்கள் சொல்ல தான் நம்ம உடம்புல வந்து மந்திரம் ரத்தத்தில் கலக்கும் போது அது நம்மளுக்கு யோகமாக செயல்படும். இந்த காலத்தில் தான் வந்து என்னென்னமோ அந்த காலத்தில் வந்து மந்திரத்துக்கு மட்டும்தான் ரிஷிகள் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. 2வது தீபம், 3வது யாகம். மந்திர ஜபம், தீபம் ஏற்றுவது, 2வது யாகம். காசு இருந்தால் யாகம் செய்வாங்க, காசு இல்லாதவங்க மந்திர ஜபம் கண்டிப்பாக செய்யணும். அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, குரு பகவான் வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி இப்போ மாறிட்டார். ரிஷபராசிலேருந்து மிதராசிக்கு மாறின பிறகு தான் பூலோகத்தில் சண்டைகள் கண்டிப்பாக குறையும். ஏன்னா
இது வந்து பொதுமக்களுக்கு இது விளங்காது. இது குருமார்களுக்கு இது விளங்கும், ஜோதிட சாஸ்திரம் தெரிஞ்சவங்களுக்கு. எப்படின்னா, எப்போ வந்து யுக்த ராசின்னு ஒரு ராசி கணக்கு இருக்குது. அது வந்து விருச்சிக ராசி. இது பூலோக ஜாதகம். திருப்பி சொல்கிறேன், இது பூலோக ஜாதகம். இது வந்து தனிப்பட்ட ஜாதகம் இல்லை. இந்த 12 ராசியில் வந்து யுத்த ராசி, நெருப்பு ராசி, விபத்து ராசின்னு சொன்னால் இது வந்து விருச்சிக ராசி தான் சொல்லுவாங்க. அது ஸ்கோப்பியன்னு சொல்லுவாங்களே, தேல் ராசி. இதுதான் இந்த ராசி. எப்பப்போ வந்து சனி பகவான் பார்த்தாலும், சுபாய் பகவான் பார்த்தாலும், ராகு பகவான் பார்த்தாலும் கண்டிப்பாக வந்து யுத்த கலங்களும் இரத்த சிந்தம், மக்களுக்கு ஒரு பயம் ஏற்படும். அப்போ வந்து சனி பகவான் வந்து இன்னும் மாறலை. சனி பகவான் வந்து அடுத்த வருஷம் வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் 2026 3ஆம் மாதம் 6ஆம் தேதி 7ஆம் தேதியோ மாறுறாரு. அப்போ தான் வந்து மாறுறாரு. ராசி வீடு மாறுறாரு. இப்போ வந்து மாறலை, ஆனால் வாக்கிய பஞ்சாங்கப்படி மாறுறாங்க. அது திருக்கணி பஞ்சாங்கப்படி மாறிட்டுன்னு சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ இந்த பகவான் சனீஸ்வர பகவான் வந்து தர்மத்தாய் மகனான சனீஸ்வர பகவான் வந்து யுத்த ராசியான விருச்சிக ராசி இப்போ பார்க்கும்போது, அப்போ பூலோகத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு பயம், ஒரு சண்டை, சச்சரவு இதெல்லாம் வந்து ஏற்படும். அப்போ வந்து செவ்வாயும் பார்க்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் கூடுதலாக ஏற்படும். இது ராகுவும் பார்க்கும்போது இன்னும் கூடுதலாக ஏற்படும். ஆனால் இனிமேல் சண்டைகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா குரு மிதுன ராசிக்கு வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி 11ஆம் தேதி மாறிட்டார். அப்போ மிதுன ராசிக்கு வரும்போது சனி பகவானை வந்து 9ஆம் பார்வையை பார்க்கும் போது கண்டிப்பாக இந்த யுத்த காலங்கள் இனிமேல் வராது. இனிமேல் எல்லாரும் வந்து ஒரு அமைதியாக இருப்பாங்க. ஆனால் 30 ஆண்டு கழிச்சு திருப்பியும் சனி பகவான் வரும்போது திருப்பியும் அப்போ சில மனக்கசப்பும் சில பயமும் ஏற்படும். ஆனால் நம்ம செய்த பூஜைகள், நம்ம செய்த பைரவர் யாகங்கள், காலபைர யாகங்கள், காலபைர வழிபாடு மக்கள் எல்லாம் சிறப்பாக செய்யும் போது பிரளயங்கள் வராது. அந்த காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலையும் ஒரே பைரவர், ஒரு சிவலிங்கம் தான் இருக்கும். அதுக்கு அந்த 2 சாமி தான்மா இருக்கும். இப்போ தான் எங்கே பார்த்தாலும் சாமியாக இருக்குது. பரவாயில்ல, அது அவங்க நம்பிக்கை. உபாசனை மார்க்கமாக நீங்கள் எடுத்திங்கன்னா பூலோகத்தை காக்கக்கூடிய மகாசக்தி கால பைரவர். ஆனால் ஏன் நான் புவனேஸ்வரி கும்பிட்டுட்டு பைரவர் கும்பிட சொல்கிறேன்னா, அம்பாலை தொடாமல் பைரவர் விட்டு நெருங்கக்கூடாது, குடும்பவாசிகளுக்கு மட்டும். இதே ஒரு குருக்கள், ஒரு யோகிகள், தவசிகள், நானே கடவுள் பேசுகிறவங்க, நான் கடவுளை உணர்ந்துட்டேன்னு பேசுகிறவங்க, நான் கடவுளாக மாறிட்டேன்னு சொல்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கும் இது பொருந்தாது. அவங்க எப்படி வேணால் சாமி கும்பிட்டு போகிறாங்க, என்ன வேணால் சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் குடும்பவாசிகள் தாயை தொடாமை, தாய் கடவுளான அம்பாலை தொடாமை பைரவர்கிட்ட நெருங்கக்கூடாது. ரொம்ப முக்கியம். இதே ஒரு அகோரின்னா அவங்க அம்பாலை கும்பிட நேராக பைரவரை தான் கும்பிடுவாங்க. ஏன்னா அவங்க குடும்பவாசிகள் இல்லை. அவங்க எல்லாத்தையும் தொடர்ந்து சன்னியாசியாக இருக்கிறவங்க, தவசியாக இருக்கிறவங்க, யோகியாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு அது பொருந்தும். ஆனால் குடும்பவாசிகள் அனைவரும் அம்பாலை கும்பிடாமல், மகாலட்சுமி புவனேஸ்வரியை கும்பிடாமல் பைரவர்கிட்ட நெருங்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர் வந்து உக்கிரமான தெய்வங்களை கும்பிட்டு போகிறாங்க, தப்பு இல்லை. ஆனால் குடும்பவாசிகளுக்கு வந்து சாந்தமான ரூபமான தெய்வத்தை தான் கும்பிடணும். அதுக்காக அம்பாள் வந்து தெரியாதா, அம்பாள் நம்ம தண்டிப்பாங்களா என்று நீங்கள் சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, மகா காளியை கும்பிட்றவங்க, பிரத்யங்கரா தேவி கும்பிட்றவங்க, வாராகிய தேவி கும்பிட்றவங்க பொய்யே சொல்லக்கூடாது. ஏன்னா வாராகி அம்பாளுக்கும் காளி மாதாக்கும் துர்காதேவிக்கும் மன்னிக்க தெரியாது. நீ தப்பு செஞ்சால் தப்பு தான். ஆனால் புவனேஸ்வரிக்கும் அம்பாள், மகாலட்சுமி, சரஸ்வதிக்கும் நம்ம மகன் தப்பு செஞ்சுட்டானே கொஞ்சம் மன்னிச்சு விடுவாங்க. ஆனால் இந்த வாராகி அம்பாளை கும்பிட்றவங்க, துர்காதேவி கும்பிட்றவங்க, நம்ம நல்லா கும்பிட்டுட்டு நம்ம பின்னால் ஏதாவது தப்பான வேலை செஞ்சோன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு தான் அடி விடும். இது தெரிஞ்சுக்கங்க ஏன்னா அவங்களாம் வந்து போர் தேவி, அசுரனை வந்து அழிக்கக்கூட சக்தி உள்ள தெய்வங்கள். அதாவது புவனேஸ்வரிக்கு பட தளபதிகள். அவங்களுக்கு வந்து தப்பு செஞ்சால் தப்பு தான், மன்னிக்க அவங்களுக்கு தெரியாது. கடவுள் தானே மன்னிச்சிடுவாங்கன்னு அப்படின்னு நினைக்காதீங்க. அதான் அடிக்கடி சொல்லுவேன், எந்த குடும்பவாசிகளும் புவனேஸ்வரியை கும்பிட்டுட்டு இல்லை மகாலட்சுமியை கும்பிட்டுட்டு அவங்கள வந்து அனுமதி வாங்கிட்டு உக்கிரமான தேவியை கும்பிடுங்க. எப்படின்னா வாராகி அம்பாளை கும்பிடலாம், காளியை கும்பிடலாம், துர்கா கும்பிடலாம், தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் பொய் சொல்கிறது, குடும்பத்தில் சண்டை போடுறது, அம்பாவை வாராகி கும்பிட்டுட்டு மந்திரம் சொல்லிக்கிட்டு புருஷனை திட்டுறது, பிள்ளைங்களை திட்டுறது, அடிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஆபத்து. இதெல்லாம் ஆபத்தில் போய் முடியும். அதே மாதிரி வாராகி தேவி கும்பிட்றவங்க போராமையே படக்கூடாது. வாராகி தேவி கிட்ட வாலாட்டாதேன்னு சொல்லி வேதமே சொல்லுது. வாராகி உபாசகர்கிட்ட வாலாட்டாதே. நான் வாராகி உபாசகர் இல்லை, ஆனால் வாராகியை நீங்கள் கும்பிடுங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்கள் நேர்மை, நியாயம், நீதி கரெக்டாக இருக்கணும்.
இல்லைன்னா அது நம்மளும் பாரகாம்பாள்கிட்ட பதில் சொல்லி ஆகணும். இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி குடும்பவாசிகள் முன்ன பொண்ணு இருப்பாங்க. அதனால் நீங்கள் புவனேஸ்வரி அம்பாள், சரஸ்வதி, லட்சுமி தேவி சாந்த சுரூபமான கும்பிடுங்க. கோயிலில் போய் நீங்கள் எப்படி வேணால் கும்பிட்டுங்க, எந்த தெய்வத்தை வேணால் கும்பிட்டுங்க. அதே மாதிரி பெண்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன், மகாலட்சுமி அம்சம் முடி எடுக்கக்கூடாது. வேண்டுதல் பண்ணி கூட முடி எடுக்காதீங்க. கர்ப்பசரிகள் அனைவரும் உக்கிரமான தேவி கோயிலுக்கு தயவுசெய்து போகாதீங்க. இதெல்லாம் நான் வேண்டிக்கிறது. ஏன்னா இதெல்லாம் பாதிப்படையும். இது சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் என்னோடய கடமை, நான் குருவாக இருப்பதால் என்னோடய பக்தர்களால் என்னோட நம்பிக்கையான மாதிரி ஏற்றுக்கிட்டோம். இந்த கர்ப்பசரிகள் ரொம்ப முக்கியம். வயிற்றில் கும்பம் என்ற ஒரு குழந்தை இருப்பதால் அது எல்லாத்தையும் ஆக்குஷ்ண சக்தி இழுக்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கும். அப்போ நிறைய நீங்கள் வீட்டில் காயத்ரி மந்திரங்கள் ஜபங்கள் பண்ணுங்கள். ரொம்ப யோகமாக அந்த குழந்தை பிறக்கும். அதேமாதிரி குழந்தைங்களுக்கு மந்திரத்தை பைரவோட 1,08 மந்திரத்தில் ஒரு மந்திரத்துக்கு பேராக வைங்கன்னு அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா அந்த குழந்தையோட வளர்ச்சிக்காக, நன்மைக்காக நான் சுயநலமாக இல்லாமல் நான் எதுவும் பேச மாட்டேன். இவ்வளோ விஷயம் நான் எதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், மக்களோட நலனுக்காக தான். சில பேர் நான் பார்த்துருக்கேன், மகா சண்டியாகலாம் செய்வாங்க, சண்டியாகலாம் செய்வாங்க. ஆனால் அவங்களே நேர்மையாக இருக்க மாட்டாங்க, பின்னால் நல்லா உதவாங்குவாங்க. ஆனால் எனக்கு சண்டியாகம் செய்ய தெரியாது. எனக்கு மந்திரங்கள் 700 ஸ்லோகங்கள் தெரிஞ்சாலும் எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். நான் ஒரு சண்டியாகம் திலகமும் கிடையாது, வாராகி ஒரு உபாசகரும் கிடையாது. நான் அம்பாள் புவனேஸ்வரி தெரிஞ்சதை கும்பிட்றேன். முன்னோர் சொல்லிக் கொடுத்தது ரகசிய பாடங்கள், நான் அகோரி கூட சில கற்றுக்கிட்ட விஷயங்களை நான் சொல்கிறேன். மக்களை ஏற்றுக்கட்டும், ஏற்றுக்காமல் போட்டோம். மக்களை வச்சு நான் எதுவும் சம்பாதிக்கலை, அது என்னோட தர்மம். நான் ஏன் இன்றைக்கி ஜோதிடரை பற்றி நான் வளர்க்குறேன்னா, அடுத்து நான் இந்த சிராத்தத்தை பற்றி நான் 10 பிண்டம் பற்றி நான் சொல்லிட்டேன். அடுத்தது நான் இன்னும் ஒரு 20 பிண்டம் இருக்குது. 5 பிண்டத்துக்கு நான் போனால் தான் மக்கள் தடுமாற மாட்டாங்க. திருப்பி சொல்கிறேன், முன்னோர்கள் வழிபாடு மிக மிக முக்கியம். முன்னோர்கள் வழிபாடு முக்கியம். எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் நீங்கள் முன்னோர்கள் வழிபாடு செய்யக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முருகன் வழிபாடு அதிகமாக இருக்கும். வட இந்தியாவில் காலபைரவர் வழிபாடு அதிகமாக இருக்கும். ஆனால் முருகனுடைய மாலா மந்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது குருமார்களுக்கு தெரியும், முருகனுடைய மாலா மந்திரம் மகா மந்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாக முடிக்கும் போது அஷ்டபைரவருடைய மந்திரங்கள் வரும். ஏன்னா முருகனை நீங்கள் எப்படி கும்பிட்டாலும் கடைசியாக பைரவர்கிட்ட தான் அது சித்தியாகும். பைரவர்கிட்ட தான் இது சித்தியாகும். இது உண்மை. மகா மந்திரம் முருகனோட சிவசுப்பிரமணியோட மகா மந்திரம் நீங்கள் படிக்கும் போது, படிச்சுட்டு வரும்போது கடைசியாக இந்த மந்திர சக்தியில் அனைத்தும் அஷ்டபைரவருடைய மந்திரத்தில் போய் முடியும். ஏன்னா முருகனை கும்பிட்ட அஷ்டபைரவர் அனைத்தும் பைரவர்கள் ஐக்கியமாகும். இது நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் மகா மந்திரத்தை எடுத்து பாருங்கள். சுப்பிரமணிய சுவாமியோடைய மகா மந்திரத்தை எடுத்து நீங்கள் பாருங்கள். அப்போ பைரவர் இவ்வளோ முக்கியம் நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி நான் காசிக்கு போகும்போது, அங்கே போய் அடிக்கடி காசிக்கு நான் போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா காலபைரவர் கோயிலுக்கு பின்னால் தண்டபாணி பைரவர்னு ஒரு இருப்பார். அவர் தான் முருகன். நானே நம்பலை, நேராக பார்க்கும்போது தான் நம்பினேன். அதாவது அங்கே உள்ள பண்டிட் என்ன சொன்னார்னா, மகா காலபைரவர் காசியில் நீ கும்பிட்டாலும் அந்த பைரவருக்கு பின்னால் தண்டபாணி பைரவர் முருகன் இருக்கார். அவர் சிவலிங்க ரூபத்தில் தான் இருக்கார். ஏன்னா அப்போல்லாம் சிவலிங்க ரூபம் தானே, இப்போ தானே ரூபம் வழிபாடு. அப்போ போய் அந்த முருகனை போய் தண்டபாணி பைரவரை கும்பிட்டாதான் அந்த காசிக்கு போகிற இதே முத்தி பெறுமா. ஆனால் பைரவர் வழிபாடு மிக சிறப்பாக வட இந்தியாவில் இருந்தாலும் 27 நட்சத்திர ஸ்தலங்கம் பைரவர் ஸ்தலமும், ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு பைரவர் ஸ்தலம், அதான் குலதெய்வம். குலதெய்வம் நம்ம சொந்தமாக எடுத்துக்க முடியாது. ஆண்டவன் நம்ம குலதெய்வம் அவதாரம் எடுக்கலை. ஆனால் ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு குலதெய்வம் இருக்குது. நட்சத்திர அடிப்படையில் உள்ள பைரவர் கோயில், அது 27 நட்சத்திரமும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதான் விசேஷம். தமிழ்நாட்டில் பைரவ வழிபாடு குறவு தான். ஆனால் 27 நட்சத்திர ஸ்தலம் பைரவரும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது, வட இந்தியாவில் இல்லை. வட இந்தியாவில் காலபைரவ கோயிலான காசியில் மட்டும்தான் பிரதானமாக இருக்குது. மற்ற வட உத்தரப்பிரதேசம், அங்கே இது உத்தரப்பிரதேசம், உஜ்ஜினி, இதெல்லாம் பைரவ கோயில் பிரதானமாக இருக்குது. அப்போ பைரவர் கோயிலை ரிஷிகள் தமிழ்நாட்டில் தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. 20 நட்சத்திர ஸ்தலங்கள். அப்போ இந்த ஆடியோ கேட்குற அனைத்து குருமார்களும் பொதுமக்களுக்கு என்ன வேண்டுகோள்னா, நீ கண்டிப்பாக இந்தியாவுக்கு போவீங்க, தமிழ்நாட்டில் உங்கள் என்ன நட்சத்திரமோ நட்சத்திர பைரவருக்கு கோயிலுக்கு போய் 27 பூசணிக்காய் விளக்கோ, 30 பூசணிக்காய் விளக்கோ, 30 தேங்காய் விளக்கோ, 30 எலுமிச்சம்பழம், வசதிக்கு ஏற்ற மாதிரி பழத்தில் மிளகு கட்டி தீபம் ஏற்றி நட்சத்திர பைரவ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப விசேஷம். முடிஞ்சால் காசு இருந்தால் அங்கே உள்ள குருமார்களை பார்த்து யாகங்கள் செய்யுங்க. அன்னதானம் செய்யாதீங்க. அன்னதானம் முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டேன். அன்னதானங்கள் செய்யணும்னா வேதம் படித்த குருமார்கள் பிள்ளைங்க இருக்காங்க வேத பாடசாலையில், ஒருவேளை சாப்பாடு கூட கஷ்டப்படுறாங்க. அவங்க
அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டு அவங்களுக்கு வேஷ்டி துணிமணி எடுத்து கொடுங்க, பெரிய புண்ணியம். இந்த வேதம் படிக்கிற பிள்ளைங்க பாடசாலை போய் பார்த்திங்கன்னா இந்த ஐயர் வீட்டு பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நானாக அங்கே போய் படிக்கும்போது நாங்களும் பண்டார குருமார்கள் தானே, நாங்களும் பிராமணங்களும் வந்து வேதம் படிக்கிற பிள்ளைங்களை போய் பார்த்தோமா ரொம்ப கஷ்டமாக. அதெல்லாம் அவங்க வாயால் உங்களை மந்திரம் படிக்கிற வாயால் உங்களை வாழ்த்துனா பெரிய புண்ணியம். நீங்கள் கொடுக்க அன்னதானத்தை மிருகத்துக்கு செய்யுங்க, அநாத மடத்துக்கு செய்யுங்க, கஷ்டப்படுற பிள்ளைங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பு உதவி செய்யுங்க. இதெல்லாம் பெரிய புண்ணியம், இதெல்லாம் பெரிய புண்ணியம். ஏன்னா இதுதான், இந்த தர்மம் தான் உங்களுக்கு தடை காக்குமே தவிர, நல்லா பணக்காரனா வீட்டில் உட்காந்து சாப்பிட்ணும் கூப்பிட்டு என் சாப்பாடுனா அவன் சாப்பிட மாட்டான். சாப்பிட்டாலும் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்காது. அன்னதானம் எந்த ரிஷிகளும் செய்யலை, எல்லா ரிஷிகளும் யாகம் தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனால் உண்மையிலே கஷ்டப்படுறவங்க ஒருவேளை சாப்பாடே பார்க்காதவங்க சாப்பாடு போட்டால் அது புண்ணியம். மிருகத்துக்கு செய்யுங்க அன்னதானம். இப்போ கோயிலுக்கு போகிறீங்க, அங்கே போய் யாகம் பண்ணுறீங்க, அங்கே யானை இருக்கும், யானையை சாப்பிட வாங்கி போடுங்க. சுனமாகான நாய்கள் இருக்கும், நாய்கள் வாங்கி சாப்பிடுங்க. பசுமாடு இருக்கும், பசுமாட்டுக்கு புண்ணாக்கு வாங்கி போடுங்க, தவிடு வாங்கி கொடுங்க, பெரிய புண்ணியம். இதெல்லாம் செய்யும். மிருகத்துக்கு செய்யறதும் பெரிய அன்னதானம். மனுஷன் உங்கள் சாப்பாடை சாப்பிட்டு உங்களை வாழ்த்துனா அவன் நேர்மையாக இருக்கணும். அவன் போய் ஒரு இடத்துல திருடிட்டு போய் சொல்லிட்டு வந்து உங்கள் சாப்பாடு சாப்பிட்டா அந்த தோஷம் உங்களுக்கு பங்கு வரும். அதுதான் அதோட அர்த்தம் அன்னதானம். உண்மையிலே அன்னதானம் வந்து சிவனடியார்கள் சாதுகளுக்கு அவுரிகள் தான் செய்யணும். ஆனால் அவங்க சாப்பிட மாட்டாங்க, தெரியும். அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்க தவம் உங்களுக்கு வரும், அவங்க சாப்பிட மாட்டாங்க. அது பேசிட்டே போகும், பரவாயில்ல. இன்றைக்குள்ள ஜோதிட ஆன்மீக தகவல் இன்னைக்கோட ஒரு முற்றிலும் படிக்கிறது. இந்த குறிப்பெல்லாம் எழுதி வச்சுங்க. இதை பார்க்குற நிறைய குருமார்கள் இருக்காங்க, எழுதி வச்சுங்க. இதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான கோல்டன் ரூல் சொல்லுவாங்க. இதான் கோல்டன், உடைக்க முடியாத கருத்து. இது அமைஞ்சது தான், அது அப்படியே நடக்கும். காசிகால பைரவி பைரவரப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவிசரணம். ஓம் கிரீம் நம சிவாய பைரவ சிவம். ஓம் கிரீம் நம சிவாய பைரவ சிவம்.